Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு நம்ம ஒரு பைக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல இந்த கம்யூட்டர் பைக் அப்படின்னு இருந்த காலத்திலேயே அவ்வளோ ஃபேமஸான இருந்த ஒரு பிராண்டு. பட் இப்போ வரைக்கும் ஒரு டூரர் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்படி நிறைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. பட் இப்போயுமே மார்க்கெட்டுக்கு பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டிவிஎஸ். அதுலேயும் இந்த கம்யூட்டர் பைக்கில் ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு பைக்கை 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரைடர். அந்த ரைடரோட ஒரு 3rd ஜெனரேஷன் பைக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இந்த பைக்ல என்னென்னலாம் சேஞ்ச் இருக்கு, வண்டி டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஹானஸ்டா ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள பைக்கோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹெட்லைட்ல மேஜரா வந்து உங்களுக்கு சேஞ்ச் இல்லை. இதை வந்து ஒரு அனிமலிஸ்டிக் ஹெட்லைட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த லுக் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் தான். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பர்சனலா இதோட லுக் வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. 2 டிஆர்எல் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடில தான் உங்களுக்கு லைட்ஸ் வந்து இருக்கு. பட் த்ரோ வந்து நைட்ல டெஃபினட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்க மேல வந்து உங்களுக்கு விண்ட்ஷீல்ட் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால ஒரு விண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் சிட்டிக்குள்ள தான் மோஸ்ட்லி இந்த பைக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அந்த இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெலஸ்கோப்பிக்கில் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க நம்மளால பார்க்க முடியுது. பட் இதை வந்து யூஎஸ்டியா வந்து கொடுத்துருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இந்த பைக்கில் வந்து இல்லை. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 240 mm வந்து இந்த டிஸ்க் பெட்ரோல் டிஸ்காவே உங்களுக்கு இதில் கிடைக்குது. வென்டிலேட்டர் ஹோல்ஸ்க்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து கொடுக்கல. பட் இதோட காம்படிட்டர் ப்ராடக்டான ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125ல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுலயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 80-100 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 17 inch அலாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல் பிளாக்ல கிட்டத்தட்ட ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்மே வந்து உங்களுக்கு இருக்கு. 6 ஸ்போக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோக்கும் இந்த பிளாக் அலாய்க்கும் கண்டிப்பா நல்ல கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற அந்த 125cc செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்ஸில் கொஞ்சம் இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட டார்க்கு. அந்த 11.8 Nm டார்க் அப்படிங்கிறது ஒரு 6000 RPMலேயே வந்து உங்களுக்கு அடிக்குது. ஸோ மோஸ்ட்லி அதர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா 7000ல ரீச் ஆகும். இல்லைனா டார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10.8 or 10.7 தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அது டிரைவில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குது. பட் கியர் பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. அதை நான் டிரைவ் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு டெமோவாகவே நான் காமிக்கிறேன். ஸோ கூலிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர் கூல்டு டெஃபினட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து நமக்கு வெளியில் ஹீட் வந்து தெரியல. ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பர்சனல் கார்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கிளச்சுக்கு வந்து ஒரு கார்டு வந்து இருக்குது. அப்போது நீங்கள் கால் வந்து ஸ்லிப்பர் போட்டு ஓட்டினா கூட உங்களோட கால் அதில் போய் டச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக ஹீட்னால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு ஏரோடைனமிக்கால ஒரு நமக்கு கலருக்கு ஏத்தாப்புல இங்கே ஒரு இந்த எல்லோவே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக இன்ஜினையும் ஒரு நல்ல ஒரு கார்ட் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு ஏரோடைனமிக் ப்ரொஃபைலும் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த சைலன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா பெருசாவே வந்து கொடுத்துருக்காங்க. யூசுவலா டிவிஎஸ்ல நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சைலன்சர் நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நம்ம அப்பாச்சியில் கூட நம்ம பார்த்துருக்கோம். சைலன்சர் நோட் அப்படின்னு நம்ம கேட்டாலும் அஃப்கோர்ஸ் இது வந்து அப்பாச்சி ரிமைண்ட் பண்ணுது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த நோட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்பாச்சிலேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இன்னொன்று, இதோட செல்ஃப் ஸ்டார்ட் மோட்ரு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்டு வந்து அந்த மோட்டரோட சவுண்டு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கேட்காது. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இனிஷியலாக கேட்ட அந்த சவுண்டு வந்து ரொம்பவே மைல்டாக வந்து இருக்குது. இதோட கம்பீட் பண்ணுற ப்ராடக்டோட பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ரியரோட சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மோனோகாக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு 5 ஸ்டேஜ் அட்ஜஸ்டபுளில் உங்களுக்கு கிடைக்கும். வித் கேஸ் ஃபீல்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே ஸ்மூத்தராக இருக்குது. இன்ஃபேக்ட் சிட்டியில் நம்ம டிரைவ் பண்ணும்போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 90-100 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 17 இன்ச் அலாய் வந்து கொடுக்குறாங்க. சேம் அந்த ஃப்ரண்ட்ல மாதிரியே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் பிளாக்ல உங்களுக்கு கிடைக்குது. இது ட்ரம்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் வந்து உங்களுக்கு சிங்க்ரனைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இன்ஃபேக்ட் நீங்கள் பேக்கை மட்டுமோ இல்லை ஃப்ரண்ட்டை மட்டுமே பிடிச்சிங்க அப்படின்னா கூட ரெண்டும் சேர்ந்து உங்களை ஸ்லிப்பாக விடாமல் உங்களுக்கு பிரேக்கிங் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெயில் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது கம்ப்யூட்டர் பைக் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஃபீல் இது நல்லாவே கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். இங்கே எல்இடியில் தான் உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் ஒரு இண்டிகேட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. பட் இதை எல்இடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பட் அதுவுமே கலர் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் பிளேட்டுக்குமே மேலே வந்து ஐ திங்க் ஹாலஜனில் தான் வந்து ஒரு லைட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே மக்கள் வந்து நல்லாவே லென்த்தாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால மழை நேரத்தில் பின்னாடி வர்றவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே அதர் சைடில் நமக்கு ஒரு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு ஃபுட் ரெஸ்ட்மே நல்ல லார்ஜராக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற ஃபுட் பேக்குமே வந்து ஃபுல்லி மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரப்பர் நான் ஸ்லிப்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது கேஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு தெரியுது. உள்ளே தான் வந்து நமக்கு மெட்டலோட என்க்ளோசர் இருக்குது. இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55லேருந்து 60 அப்படிங்கிறது கம்பெனி கோட் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் லைஃப்பில் டெஃபினட்டாக 50 கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இன்டெலிகோ அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக காரில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுப்பாங்க. அதை பைக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிக்னலில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஆஃப் ஆயிடுது. லைட்டாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பைக் ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்பிளிட்டட் சீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கம்ப்யூட்டர் பைக்கில் சிங்கிள் சீட்டாக கிடைக்கும். பட் இதில் இந்த வேரியண்ட்டில் ஸ்பிளிட்டடாக இருக்குது. பட் இதில் சிங்கிள் சீட்டாகவும் வந்து உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டாக கிடைக்கிது ஆக்சுவலி. ஸோ இதில் ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பில்லியனுக்கு ரொம்ப உயரமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ட்ரபுள் வந்து உங்களுக்கு இருக்காது. கம்ப்யூட்டர் பைக்குக்கு ஏத்தாப்பில் தான் ஒரு சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா இந்த சீட்டோட ஹைட் வந்து ஒரு 780 mm வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் இன்கேஸ் ஹைட் ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லாவே கால் கீழே வந்து லேண்ட் ஆகுது. நீங்கள் 2 காலையும் நல்லாவே கீழே ஊனிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஃபுட் பேக்கில் வச்சா கூட நமக்கும் ஃபோர்க்குக்கும் ஒரு நல்ல கேப் இருக்குது. ஈவன் டர்ன் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த ட்ரபிள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இல்லை. அந்த ஃபுட் பேக் வந்து கொஞ்சம் பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மிடில் இல்லாமல் ஸ்லைட் பேக்கில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த பொசிஷனுமே வந்து இந்த டேங்கோட சேர்த்து நம்மளோட தை வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கியரோட லீவர் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஃபுல் லீவர் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஹாஃப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே உங்களால் கியரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது. ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பேட்ச் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைலை இந்த கிளஸ்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்தோட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்படி பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர் க்ளோஸ் டு 99 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கனெக்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலில் இருக்கிற கால் அலர்ட் வந்து இதில் வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட்மே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வாய்ஸ்லேயே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். பட் இது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத
நம்ம டெமோவாகவே நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மேசிவாக பார்க்கும்போது இந்த கிளஸ்டர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஎஃப்டி வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும், கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் டிவிஎஸோட அந்த லோகோ வந்துட்டு ஒரு சின்ன சவுண்டோட உங்களுக்கு அது ஃபுல் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. நல்லாவே பிரைட்டாக இருக்குது, மல்டி கலர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நைட் ஆகும்போது இவ்வளோ பிரைட்டாக இருந்தால் நம்ம கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக டே அண்ட் நைட் மோடில் இதோட பிரைட்னஸை மட்டும் அதுவாகவே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குது. இங்கே இருக்கிற டேக்கோமீட்டராக இருக்கலாம், இங்கே டிஜிட்டலில் இருக்கிற ஸ்பீடாமீட்டரையும் உங்களால் இதில் பார்க்க முடியுது. அதேமாதிரி டிரைவ் மோட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 டிரைவ் மோடு உங்களுக்கு கிடைக்குது, ஈகோ அண்ட் பவர் அப்படின்னு சொல்லி 2 டிரைவ் மோட். அதோட டெக்ஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் பவர் மோடில் இருக்குது. ஸோ பவர் மோடில் போகும்போது இந்த தீமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ரெட் பேஸ்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அது மாதிரி மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ் இங்கே கொடுக்குது, ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் வரும். அது போக இங்கே கீழே வந்து ஒரு சில டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இந்த பைக்கை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரேண்டமாக சம் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கனெக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மொபைலில் டிவிஎஸ் ரைட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த பைக்கையும் உங்களோட ஆப்பையும் நீங்கள் பேர் பண்ணணும். இந்த இன்ஜினோட நம்பரை வச்சு நீங்கள் பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேவிகேஷன் எல்லாமே மொபைலில் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் எங்கே போகணும்னு நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அது டர்ன் பை டர்ன் நேவிகேஷனாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட நிறையா விஷயங்கள் இன்க்ளூடிங் இதோட ஹெல்த்தோட எல்லாமே வந்து அந்த ஆப்பில் உங்களால் பார்க்க முடியும். இந்த பைக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு அதில் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு மேஜரான அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹேண்ட்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல காம்பேக்டாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப அப்ரைட்டாக இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் பைக்குக்கு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இதை ஹோல்டு பண்ணி நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிரிப்புமே ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவே வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அது மாதிரி இந்த கையை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மெட்டலுமே வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுனால இன்கேஸ் சைடில் ஏதாவது ஹிட் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இங்கே பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தராகவே இருக்குது, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே இருக்கிற பட்டன் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த வாய்ஸ் கண்ட்ரோலுக்குரிய பட்டன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே வந்து உங்களோட மொபைலோட கனெக்டாக இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு வாய்ஸ் கமெண்ட்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லும்போது அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கிளஸ்டரில் உங்களால் பார்க்க முடியும். இண்டிகேட்டருக்குரிய சுவிட்சஸ், அதே மாதிரி ஹார்ன்மே பார்த்தோம் அப்படின்னா லவுட் எனஃபாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் இந்த கிளஸ்டரை மெனு பார்க்குறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, மெனுன்னு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவ் மோடை மாற்றுறதுக்கு ஈகோக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு இங்கே வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று யூஸ்வலாக கொடுப்பாங்க, அது வந்து இல்லை. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு இங்கே ஒரு பட்டன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னென்னா கிளச்சோ பிரேக்கோ நம்ம பிடிக்காமலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகுது. அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக இந்த பெட்ரோல் டேங்க்கில் மேலேயே. அதனால் ஈஸி அக்சசபிளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த டேங்க் மேலே E20 அப்படிங்கிற ஒரு கோடுமே இருக்குது. அப்போ E20யோட கம்பேட்டபிலிட்டியும் இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு இந்த BS6ஓட ஃபேஸ் 2ல் உங்களுக்கு டியூன் ஆகிருக்கு. இந்த பைக்கோட டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2070 mm வந்து இதோட லென்த்து, இதோட விட்டு வந்து 785 mm வந்து இதோட விட்டு. இதோட ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1028 mm வந்து இதோட ஹைட்டாக இருக்கும். இதோட வீல் பேஸு 1326 mm வந்து இதோட வீல் பேஸ். அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 180 mm வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட கர்வ் வெயிட் வந்து 123 kg வந்து இதோட கர்வ் வெயிட். அப்போ சிட்டி கம்ப்யூட்டருக்கு இது வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்டான ஒரு வெயிட்டாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ரைடரில் மேஜராக 4 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிங்கிள் சீட்டட், ஸ்பிளிட் சீட்டட்னு சொல்லி இன்னொரு வேரியண்ட் வருது. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்வலோட 2 தீமில் 2 கலரில் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மொபைலையும் அந்த கிளஸ்டரையும் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு வேரியண்ட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 4 வேரியண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ பேசிக்கான இந்த ஒரு 4 கலர்ஸுமே கிடைக்கும். அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது க்ளோஸ் டு 97 lakhsலேருந்து 1.02 lakh வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் உங்களுக்கு வரும்.
ஈகோ மோடில் இருக்கோம். ஒரு லான்ச் எடுத்து பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் 75 ரீச் ஆகிட்டோம். பட் பைக் எந்த இதுலையுமே ஸ்ட்ரெயின் ஆகலை. ஒரு ஸ்மூத்தரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஈகோ மோட்லேயே போட்டு அதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 88 வந்துட்டோம். இப்போ வரைக்குமே ஒரு இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தெரில. இன்னும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. 7500 RPMல 95 km ஸ்பீடில் இன்ஜின் லாக் ஆகி RPM லிமிட் தட்டுறது நல்லாவே எவிடெண்ட்டாக தெரியுது. இப்போ இதை அப்படியே ஆன் தி கோல நம்ம பவர் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 ரீச் ஆகிட்டோம். இப்போ வரைக்கும் வண்டியில் ஒரு வாபிளோ இல்லை இந்த ரேடியல் டயர் இல்லாமல் நார்மல் டயர் கொடுத்துருக்காங்கிற அந்த ஒரு பைக்கோட ஸ்டெபிலிட்டி மிஸ்ஸிங்கோ எதுவுமே இல்லை. பைக் நல்லா ஸ்டேபிளாக பிளான்டாக போகுது. உண்மையிலே ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு, அதுவும் ஒரு 125cc பைக்கு 86லாம் இவ்வளோ ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா அது அப்ரிஷியேட்டபிள் தான். ஓகே, இப்போ இந்த டிவிஎஸோட கிளைட் த்ரூ டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக நான் த்ராட்டல்லேருந்து கையை எடுத்துட்டேன். ஒரு சிக்னலில் டிராஃபிக் கண்டிஷனில் வெறும் கிளச்சை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல்லாகவே நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். பைக் ஒரு ஃபஸ்ட் கியரில் ஒரு 7 km ஸ்பீட் வரைக்கும் போகுது. லைட்டாக இந்த இடம் ஒரு மேடாக இருக்குது. அப்பையும் கூட ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பைக் நல்லாவே போகுது. ஒரு செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி லைட்டாக இந்த மேடுனால மேபி இந்த இடம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால மேபி அது வந்து லைட்டாக தடுமாறலாம். பட் ஒரு ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் த்ராட்டில் தொடவே இல்லை. செகண்ட் கியரில் ஒரு 11 km ஸ்பீடு இப்போ போயிட்டுருக்கோம். தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி லைட்டாக திணறினாலுமே ஒரு 15 km ஸ்பீடு வரைக்கும் 16 km ரீச் ஆகிடும். இப்போ வரைக்குமே எந்த ஒரு பவர் லேகுமே தெரியாமல் வண்டி மூவ் ஆகுது. ஒரு டெய்லி கம்யூட்டருக்கு, அதுவும் இப்போ உள்ள சிட்டி டிராஃபிக் கண்டிஷனுக்கு இது ஒரு நல்ல டெக்னாலஜினே சொல்லலாம். இந்த பிரேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும். ஃப்ரண்ட் பிரேக் நல்லா ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பைக்கில் ஒரு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க கண்டிஷனுக்கு பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் ஒரு குறிப்பாக நான் ஏபிஎஸ் பைக்ஸில் இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த பைக்கில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். இந்த ரைடிங் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கமிட்டட்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்குதே தவிர ரொம்ப நம்ம ரிஸ்ட் பெயின் வர அளவுக்கோ இல்லை பேக் பெயின் வர அளவுக்கோ இல்லை. ஒரு டெய்லி கம்ப்யூட்டர் ஓட்டுறவங்கிற ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலும் நமக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே ஒரு 125cc பைக் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் இந்த கியர் ஷிஃப்ட், அது போத் அப்பாக இருந்தாலும் சரி, கியர் டவுன் பண்ணுறது அப்பையாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ரொம்ப கியர் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கிளச் பிளேயுமே ஒரு ஹார்டர் சைடு தான் சொல்லணும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது. நம்ம அப்பாச்சிலேருந்து டேரெக்டாக அதே மிரர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வைடான மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ நல்லாவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பழைய வெர்ஷனில் இந்த சீட்டு வந்து ரொம்ப ஹார்டாக கொடுத்துருந்தாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ அது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னுமே ஒரு குஷன் ஃபீல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கிளச் லிவர் ஆகட்டும் இல்லை பிரேக் லிவர் ஆகட்டும் ஒரு ப்ரீமியமான ஒரு லிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் ஃபினிஷில், இதுவுமே அப்பாச்சிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஒரு மீடியம் டியூனில் தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அண்டலேஷன்ஸ் காட்டினாலும் ஒரு ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. உண்மையிலே ஓவராலாக இந்த பைக் ரைடபிலிட்டி நல்லா இருக்கு. பட் இந்த கியரையும் கிளச்சையும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். டிவிஎஸ் இதோட ரிஃபைன்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்குனாங்கன்னா அடுத்தடுத்த வெர்ஷனில் இது இன்னும் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பைக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த டிவிஎஸோட ரைடர் இந்த 3rd ஜென்ரேஷன் பைக்கை பற்றி உங்கள் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.